இயேசுவை பார்த்து நசரனாகிய இயேசுவே தாவீதின் குமாரன் கூப்பிட்ட உடனே தடை வந்தது. சத்தம் விடாதே, அமைதியா இருன்னு கூட்டம் சொன்னாங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்தான்னு கேட்டா, இவ்வளவு பிரச்சனை சந்தடி தடை வந்த போது அந்த தடைகளை கண்டு துவண்டு போகாம அதிகமாய் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டான். நீங்கள் மார்க் 10:49 வாசிக்கும் போது அந்த வசனம் ஆரம்பிக்கிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படி சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசு என்ன செய்தார்? நின்றார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாம கூப்பிடுகிற சத்தத்திற்கு இயேசு நிற்பார். ஆனால் சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர் நிற்கணும் நம்ம பக்கத்துல. இன்னைக்கு நம்ம நிறைய வேளையில எப்படி எதிர்பார்த்துட்டு வர்றோம் ஒரு சர்ச்சுக்குன்னு கேட்டா, என் நிலைமை இயேசுக்கு தெரியும், அவரா வந்து பிச்சை போட்டு போனா போட்டோம், அவரா வந்து உதவி செஞ்சுட்டு போனா போதும், அவரெல்லாம் அப்படி வரமாட்டார். அப்படி ஒருபோதும் அவர் வருகிறவர் அல்ல. அவர் கடந்து போவார். அவருடைய பிரசன்னத்தை உன் அருகிலே தருவார். அவருடைய சத்தம் கேட்கும்படி செய்வார். ஆனால் நீ கூப்பிடுகிற வரைக்கும் அவர் நிற்க போகிறதில்லை. நீ கூப்பிடுகிற வரைக்கும் நிற்க போகிறதில்லை. எப்படி கூப்பிடணும்னு கேட்டா, வழக்கம் போல கூப்பிடுகிறது அல்ல. மனிதன் எல்லாரையும் பார்த்து கூப்பிடுற சத்தம் அல்ல. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ தேவனை தேடுவாயானால் உனக்காய் நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா.